இந்த சைக்கிள் 16 இன்ச்சு. இதில் வந்து வீல் பெண்டாக இருந்தது. முன்னாடி வீல் ஏற்கனவே எடுத்துட்டேன், வீல் பெண்ட் எடுத்துட்டேன். பிரேக் சரி பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து பின்னாடி வீலை கழட்டி வச்சுருக்கிறேன். இங்கே இது வந்து நானே ஹோம்மேடில் வீட்டிலே செஞ்ச ஒரு ஸ்டாண்டு, ஹோம்மேடு ஸ்டாண்டு, வீல் பெண்டிங் ஸ்டாண்டு. என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த ஸ்டாண்டு செஞ்சுருக்கிறேன். சரி, இதை வச்சு எப்படி சுலபமான முறையில் வீல் பெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வீல் பெண்டாக இருக்குது. இங்கே வரையுது. பார்ப்போம். இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துல இது உரசணிச்சு. இந்த இடத்துல இந்த மார்க் பண்ண இடத்துல லெஃப்டில் வந்து உரசணிச்சுன்னா ரைட் சைடு ஃபோக்ஸ் வந்து இது பண்ணணும். இதையும் டைட் பண்ணேன், இதையும் டைட் பண்ணேன். இப்போ வந்து உரசலை சரியாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்தாண்ட உரசுது, இங்கே உரசுது. இந்த ஃபோக்ஸும் இங்கே உரசுது. இதில் உரசுனுச்சுன்னா இந்த ஃபோக்ஸு இது ரெண்டும் வந்து இது டைட் வச்சா சரியாக போயிடும். அதாவது லெஃப்டில் உரசுனுச்சுன்னா ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு ஃபோக்ஸு. இதெல்லாம் வந்து ரைட் சைடு ஃபோக்ஸு. இது ஃபுல்லாமல் ரைட் சைடு ஃபோக்ஸு. இது வந்து லெஃப்ட் சைடு ஃபோக்ஸு. இப்போ வந்து லெஃப்டில் உரசுது. இந்த ஃபோக்ஸ் வந்து பாருங்கள் கம்பி லூஸ் ஆகுது. இது ரெண்டு டைட் வச்சா சரியாக போயிடும். வீல் பெண்ட் எடுத்தாச்சு. முதல்ல சொன்ன மாதிரி லெஃப்டில் வந்து பெண்ட் இருந்ததுன்னா இந்த ரைட் சைடு ஃபோக்ஸ் இருக்குல்ல, ரைட் சைடு ஃபோக்ஸு பெண்ட் எடுக்கணும். இந்த ரைட் சைடில் பெண்ட் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு ஃபோக்ஸ் வந்து பெண்ட் எடுக்கணும். இந்த ஃபோக்ஸ் வந்து பெண்ட் எடுக்கணும். இப்படி இந்த மாதிரி நான் ஒன் சைடே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். சரியாக போச்சு ஓரளவுக்கு. அடுத்து இந்த பெல்ட் இருக்குல்ல, ரிம் பெல்ட்டு, இது வந்து டியூப் வந்து இந்த ரிம் பெல்ட் வந்து இந்த ரிம் பெல்ட் வந்து டியூப் வந்து டேமேஜ் பண்ணிடும். அது தள்ளி விட்ற வேண்டியது தான். தள்ளி விட்டுட்டு ஃபிட் பண்ணால் சரியாக போச்சு. சைக்கிள் வீல் பெண்ட் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் வீலு பேக் வீல் ரெண்டும் பெண்ட் எடுத்து பிரேக்கும் சரி பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. வி பிரேக் டைப்பு. சரி, வா வா வா.
ஏன்டா